கொலாய்க்கு உங்ககிட்ட அடி வைச்சா வரோம். பிரதகாமியம் நான் காமிட்ட மாட்டேன், கடிச்சு விடுவேன். என்னத்தா புள்ளல காமிடா நீ. அடே தாயடி தாயடி. என்னது? ஏடா வந்த உடனே. ஏடா வந்த உடனே. நீ தான் சாமி காட்ட சொன்னீங்க. அது இல்ல. பிரதகாமியம். பிரதகாமியம். ஆமா. நான் வருகின்ற போது நீ வருகின்ற போது நான் யார்? நீ யாரு? நான் எக்குலத்து வேந்தன். எக்குலத்து வேந்தன். நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? எதற்காக வந்தீங்க? எமது பேர் என்ன? உங்க பேர் என்ன தெரியுமா? சொன்னால் தெரியும், இல்லை என்றால் சொட்டு போட்டாலும் வராது. அப்படி இருந்துட்டாலும் இந்த ஊரின் பெயர் என்ன? இந்த ஊரின் பெயர் ஆஹா வீட்டு கொடுப்பா. அது எடுத்தா. ஆமா. என்ன ஊரு? படிச்சு பாருங்க. நீ படி. நான் படிச்சவர் இல்லைங்க. சேலம் மாவட்டம். அது இல்ல. கொல்லங்காடு. கொல்லங்காடு. சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம். மேட்டூர் வட்டம். மேட்டூர் வட்டம். வனவாசி கிராமத்தை சேர்ந்த கொல்லங்காடு. கொல்லங்காடு. இல்லை என்றால் வேலமங்கலத்தூர். சத்தி மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் இன்று நாடகம் அரங்கேற்றம் ஓரிரவு நாள் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அப்படி அரங்கேற்றம் செய்தபடியால் இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? அருமையான நாடகம். ஏடா நாடகம்? சூப்பரான நாடகம். என்னடா நாடகம்? கலது வெறியன் கட்டி வெறியன் சண்டை. எப்படி கலது வெறியன் கட்டி. என்ன நேரத்துல எங்க அம்மா பெத்தாலோ தெரியல. ஏடா சின்னிச்சோடு பையன்கிட்ட எல்லாம் அடி வாங்குறதா இருக்குது. என்ன வேஷம்? கோமாளி வேஷம். பாட்டா அடி வாங்கித்தான் சாகணும். நான் அப்படி ராஜா வேஷம். உன்னோட சின்ன பையன் தான். ஆமா. எனக்கு என்ன வேஷம்? ராஜா வேஷம். அந்த வேஷம் பாட்டா அடிச்சுதான் ஆகணும். அடி வாங்கித்தான் நீங்க. சரிங்க. ஆஹா. அப்படி இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? வீர வன்னிய புராண நாடகம். ஆஹா. இந்த வன்னிய புராணத்தை 2வது பாகம். 4 வன்னியன் பிறப்பு வாதாபி இறப்பு. இந்த நாடகத்தில் நீங்க யாரு? நான் யாரு? எமது பெயர் என்ன? சீர்வரும் சிங்கத்தை போல் காட்டாட்டு வெள்ளத்து போல் தக்காளி 1 கிலோ பூரா. ஓய் கட்டி எடுத்து வெட்டனா தலை இரு சுக்காக போய்விடும். சாமி என்னிடத்தில் ஏடாகுடம் எகத்தாளம் இருக்க கூடாதா மடையா? சரிடா, எங்க வீட்டுக்காரன் ஜாடையா மத்தக்காரன் ஜாடையா? ஆனா அடிக்கூடாது எதுவா அடிச்சிருக்கிறான். அப்படியா? இந்த நாடகத்தில் நீங்க யாரு? நான் யார்? உங்க பேர் என்ன? எமது பெயர் என்ன? மாறா நான் கேங்க அம்மாவாக்கா. என்ன பேசுறான்? என்ன சொல்ற? இல்லைங்க, நீங்க உங்க பேர் என்ன, உங்க அப்பா அம்மா பேர் என்ன நீ இந்தியில கேட்டேன். இந்தியில கேக்குற? ஆமா. சரி தெரிவிக்கின்றேன் வா. ஆமா. பொழுதிலே
நான் யார்? எமது பேர் என்ன? பேர் என்ன? உனக்கு சொன்னேனே. சொன்னீங்களே. உனக்கு தெரிந்ததா என்ன? காது கேட்கலீங்களே. என்னது? காது கேட்கலீங்களே. இந்த மத்தாள சத்தத்துல காது கேட்கல சாமி. அப்படியா? ஆமா. இமயமலைச்சாரல். இமயமலைச்சாரல். மல்லிய பூஞ்சோலை. மல்லிய பூஞ்சோலை. அங்க என்னை பிறக்க வைத்தார்கள். யாரு? யாரு? யார் யார்? சொல்கிறேன். எமது பெயர். பெயர் அளவிருது, அழிவிருது, குலவிருது, கொலைவிருது என்று சொல்லக்கூடிய 32 விருதுகள். 32 விருதுகள். 18 ஆயுதங்கள். 18 ஆயிரங்கள். 18 ஆயுதத்துடன் ஆயுதத்துடன் நான் பிறந்தேனே. பிறந்தீங்களே. புஸ்தகம், புத்தகம், பூநூல், பூநூல். நான் யார்? யாரு? நான் யார்? இவ்வளவு கோபத்தோட அடியே! இவ்வளவு கோபத்தோட வந்திருக்கிறீங்களே. ஆ. நீங்க யாரு? உங்க பேர் என்ன? என்னடா? என்னடா சிரிக்கிறா? என்னடா சிரிக்கிறா? மகாராஜா நீங்க, சரி. மந்திரி நானு. சரி. மகாராஜா சிரிக்கும் போது மந்திரி சிரிச்சால் நல்லது தானே. மகாராஜா சிரித்தால் மந்திரி சிரிக்கணும். ஆமா பின்ன. என்ன ஹி ஹி ஹின்னு எப்பறா இது? நீங்க சிரிக்கிற மாதிரி தான் நானும் சிரிச்சேன். சரி. எரிகின்ற அக்கினி சோலை. எரிகின்ற அக்கினி சோலை. வீரமும் 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 கொண்ட கொண்ட எமது பெயரோ பெயரோ ருத்ரவல்லியா. ஐயோ சாமி மகாராஜா. ஏன் அழுவுற? ருத்ரவன்னின்றோம். சரி. தொர்ரு 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 தொர்ருங்கிறான் சாமி. யாராமா? அவனை கூட்டிட்டு வர பாருங்க. கூட்டிட்டு வா சீக்கிரம். சீக்கிரம் கோத்துல அவன சுடுகாட்டுக்கு சொல்லிட்டுறான். வாடா டேய். ஒளிச்சு மூஞ்சா. வாடா. என்னடா பிரச்சனை? டேய். மகாராஜா கிட்ட நல்ல சினிமா பாட்டு பாடி நல்ல தக்க தன்மானம். நான் சொல்ற மாதிரியே இங்கிலீஷ் நல்லா தெரியுமா? நான் சொல்ற மாதிரியே மகாராஜா கிட்ட, மகாராஜா வாங்க வணக்கம், எங்க குரு ஒண்ணு சொல்லி விட்டு இருக்கிறா, அப்படி அத உங்ககிட்ட சொல்லிட்டு தக்க தன்மானம் பெற்று போலான்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சாமி வேட்டு விட்டாங்க. வந்துருங்க இல்ல எல்லாத்துக்கும் வேட்டு விடும் போது இவனுக்கு ஏதோ வேட்டு விட்டாங்களாங்க அப்படின்னு பார்த்தேன். டேய் நான் சொன்ன மாதிரியே சொல்லணும். சொல்லி கொடுக்கறதுக்குள்ள அந்த பட்டாச்சு அடிச்ச மறந்து போயிடும். ஓ பின்னால் மாதிரி. ஆமா. என்ன காரணத்துக்கு வந்திருக்க? பக்கத்துல எடுத்து கையில பிடிச்சியா? மகாராஜா என் குரு ஒன்னு சொல்லி கொடுத்துக்கிறாரு. என்னப்பா சொல்லி கொடுத்தாரு? ஐயா சொல்லிட்டேன். பெட்ரோல் பெட்ரோல் காசு வேணுமா? ஏய் அடிக்க மாட்டா. பயந்துக்காத. அடிக்க மாட்ட சொல்லு. என்னடா சொல்லி கொடுத்தான்? வாட் இஸ் கமான்? வாளகா பக்கடா. ஒக்கல நானா நக்கடா. ஏய் நான் உன்னை அடிக்க மாட்டேன். மகாராஜா ஏய் நான் உன்னை அடிக்க மாட்டேன். உனக்கு சொல்லி கொடுத்தால வாதிரு. அந்த தாயில கூட்டிட்டு வா. 16 நிலையாத பருவ மந்தை 16 நிறையாத பருவ மங்கை மக்கள் பசியூட்டும் உம்மா உம்மா கெளுட்டு புண்டை. நான் அடியே வாங்குறேன், உதவியே வாங்குறான், அடிக்கிற மகராஜா அடிக்கிறான், வாங்குற மகராஜ் வாங்குறான், நீ சுண்ணி மூடிட்டு கொள்ளவுறா? பெரிய மனுஷன். பெரிய மனுஷனா? சுத்த சில்லற புண்டைங்க அந்த செட்லயே. ஏனாடி டெம்போல போறதுக்கு வரத்துக்கு இல்ல. கொள்ள ஊதி இருக்கிறான். நீ கேளு. டெம்போல வரக்குள்ளையும் போகலையும் செக்ஸி படம் பாத்துக்கிட்டு பூரா பிள்ளைங்க நாட்டிக்கிட்டு
கூத்துக்கு வந்துட்டா குளத்துல புளுத்துக்கு வேற சிகரெட்டு அடே பையா அங்க வீட்டுல துண்டு பீடி கையாந்திட்டு கிடந்தான் தாயாளி எவ்வளவு ஊருக்கு எடுத்துக்கணுமா சிகரெட்டு ஆமா அதுவும் கோல்டு பில்டர் தான் வேணுமா அடே பையா சாமி அப்படி இருந்துட்டாலும் எமது பைரோ உங்க பேரு ருத்ரவன்னியன் ருத்ரவன்னியன் சொல்றீங்களே ஆஹா இந்த அன்புக்கும் பாசத்துக்கும் அழகுக்கும் ஆஹா வாய்ந்த ருத்ரவன்னியன் எப்படி பிறந்தீங்க ஆஹா என்னை பிறக்க வைத்தது யார் யாரு என் தாய் யார் யாரு என் தந்தை யார் தந்தையார் அம்மா ஆஹா தாயே என் தாய் 5 ரூபா இருந்தா போடுங்க ஏண்டா 10 ரூபாய் இருந்தாலும் போடுங்க ஏய் என்ன 100 ரூபாய் இருந்தாலும் போடுங்க 100 ரூபாய் கொடுத்தா அப்படி கையில காசு இல்லைன்னா காதல கழுத்து இருக்கிறதெல்லாம் கலட்டி என் கையில கொடுத்துருங்க ஏன்னா தாயேலே கூத்து பார்க்க வந்ததுக்கு ஒரு பவுண்ட் ரேட் என்னன்னு தெரியுமா உனக்கு 1.25 லட்சம் ரூபா 1.5 லட்சமா ஆமா ஃபீல் பேங்க போடு அதானே உன் பொண்டாட்டி ஐஸ்ல இருந்து ஏண்டா ஏய், அதெல்லாம் ஏன்டா? என்னப்பா எங்கடா இருக்கிற உண்ணா 3 மாசத்துக்கு முன்னாடியே இருக்கிற நீ என்ன எவ்வளவு 1.50 1.50 ஆமா சரி ஒரு 50 கொடுத்தா கிடைச்சிருமான்றியா ஒரு 50 கொடுத்தா கிடைச்சிக்கும் நீ யாரு கூத்துக்கார நீ சம்பளம் வாங்கடே என் தாய் தாய். ஓட்டு பட்டியா நல்லப்பா.
அண்ணா டீர்னு விடுங்க. ஓய், 10 மாதம் 10 மாதம் 300 நாள் 300 நாள் 3000 தச்சு வினாடிகள் தசிவினாடிகள் அங்கத்திலே சுமத பெத்தாள் என் அன்னை 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 நான் குடியிருந்த கோயில் அது எம்ஜிஆர் நடிச்சது. என் அன்னையோர் ஆலயம் அது ரஜினிகாந்த் நடிச்சது. என் தெய்வத்தாய் அது சினிமா படம். என்னடா சொல்ல நானும் வளைச்சு 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 தாய் என்னடா இதெல்லாம் சினிமா படம் தானே? ஆமாமா. வேற அவங்களே சினிமா படத்துல கேட்டேன் என்ன எனக்கு தெய்வமடா தெய்வம் உனக்கு தெய்வம் இது. ஆமா என்னது நீ சொன்னது அன்னையோர் ஆலயம், குடியிருந்த கோயில், ஆஹா. திருப்பதி வெங்கடாச்சலபதி. ஏன் தாயர் அது இல்ல ஆ, என் தாய் உன் தாய் தோல் நடுங்க தொந்தி நடுங்க சொல்லுங்க. என்னடா சொல்றேன் ஏய் என்ன சொல்ற நீங்க சொல்றது அப்படியே சொல்றேங்க. தோல் நடுங்க தொந்தி நடுங்க தொந்தி நடங்க, தொட நடங்க. ஆறாரோ அறிறாரோ உமா ராதிகாரனுக்கு பெத்தாளா? அடினா பல்லு சின்னதாச்சும் கொட்டி போயிடும் வேணாம் சாமி. என்னடா அப்படி சொல்லிட்டு இருக்கிற சொல்லு சாமி. எங்க அம்மா பத்தி பேசினா வச்சுக்கா யா நீ வீட்டிலே கொண்டு போடுவான் அப்படின்னா வேணாம். டேய் ஓய், நான் ரொம்ப கோவக்காரன் நம்ம செட்லே ரொம்ப மோசமான ஆள் நானு தான். ஐயா இன்னும் தெரியாத பேசிட்டு இருக்கிறேன். என்ன நான் நெருப்புல பிறந்தவன் அப்படி சுட்டு எடுத்து விடுவேன் அடுப்பு கறியில் பிறந்தவன் அதுதான் முடிக்கிறேன். அடுப்புக்கடியில எப்படிடா பார்ப்பாங்க? குப்பையில எருவு போடுறதுக்கு போட பாரு அது ஏன்டா ஞாபகம் படுத்துற பழக்கெல்லாம்? மாசமா சரி. இருக்கும்போது ஏண்டா கோமாளி ஓய், இப்ப ஒரு கேள்வி வாங்குறியே ஆ, ஆ, என்கிட்ட அடி வாங்குற அடி வாங்குற வர வேஸ்ட் அடி வாங்குற வாங்குற உத வாங்குற உத வாங்குற. நீ எப்படா பிறந்த கோமாளி ஆ, விளக்கமே கேக்குற. எப்படி எங்க அப்பன் விந்துட்டான், ஏய் எங்க அம்மா சந்துட்டா. சரி நான் கொலலுக்காரனாட்ட 12:05 லவுக்குன்னு கதவு திறந்துட்டு வந்துட்டான். அடே பையா பரவாயில்லடா எப்படி நல்லா பிறந்துக்கிறா உன் முக லட்சணத்தை பார்த்தாவே தெரியுது அப்படி எம்ஜிஆர் ஆட்டம் பிறந்திருப்பேன் சாமி. எப்படி கொலலுக்காரவங்க அம்மா பண்ண வேலை அந்த மாதிரி. இந்தா வாங்கிக்கடா, சாப்பிட்றா, படுத்துக்கிட்டே சாப்பிட்றா. அம்மா குழந்தைங்களா சாப்பிட்டு விடு. சரியா கவனிக்கல என்ன சொன்ன கொள்ளக்காரங்கம்மா நானும் எம்ஜிஆர் ஆட்டம் பிறந்திருப்பேன். கொலலுக்காரவங்க அம்மா அப்ப அவ பண்ண வேலை அந்த மாதிரி அப்படின்னா. என்ன பண்ணாங்க அப்படி விளக்கமா கேளு சாமி. எங்க அப்பா கல்யாணம் ஆகி நான் வகுத்துல இருந்தான். 3 மாசமா எங்க அப்பனும் எங்க அம்மாவும் சந்தோஷமா இருந்தாங்க. எங்க அப்பனுக்கு அறியாப்பிள்ளைங்க குடிகாரங்களோட சேர்ந்து குடி பத்தி பழக்கம் அதிகமாகி போச்சு. குடிப்பழக்கம் அதிகமாகி போச்சு. சரி, மறுபடியுமா சொல்றான், தெளிவா சொல்றேன். பையா சொல்ற சீக்கிரம் எங்க அப்பனுக்கு குடிப்பழக்கம் அதிகமாகி போச்சு. சரிடா ஒரு நாள் கையில காய்ச்சல கடன் கொடுப்பாரு, யாருமே இல்ல. சரி என்ன பால் டேர் குடிச்சு சாவுறாங்கறியா? கடன் கொடுக்கறதுக்கு ஆளு இல்ல என்ன வேலை சொல்ற சீக்கிரம். கடன் கொடுப்பாரு, யாரும் இல்ல. சரி அப்படின்னு எங்க அம்மா கழுத்துல இருந்து தொங்கிட்டு பாரு இந்த தாலி. சரி இந்த தாலி புடுங்கறதுக்கு எங்க அம்மா கிட்ட வந்தான். சரிடா பிள்ளை இந்த தாலி குடு, சரி இன்னையில இருந்து குடிக்க மாட்டான், இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் குடிச்சுக்கிறேன் சரி அப்படின்னு இந்த தாலி அடமானத்துக்கு கேட்டானே. எங்க அம்மா கொடுப்பாளா? கொடுத்தாங்களா? கொடுக்கல. ஏண்டா? கொடுக்காத கோவத்துல சரி எங்க அம்மால உலக்க இருக்குதுல உலக்க, அது எடுத்து இந்த கொலுசுலயே போட்டுட்டான். இடுப்பு மேல இந்த இடுப்பு கொலுசு மேலயே போட்டுட்டான். இடுப்பு ஆமா ஆமா இந்த கொலுசு மேல போடவும் சரி அவன் எப்படி எந்திரிச்சு நடப்பா? எப்படி தூத்துலயே நவர்றது,
சூத்துலயே பீ பேடுறது ஆ, சூத்துலயே ஒண்ணு குடுறது. சரி எங்க அப்பன் 1000 தான் குடிகாரனா இருந்தாலும் ஆஹா நம்ம பொண்டாட்டி மாசமா இருக்கிறா, ஆ, நாம தானே பாத்துக்கணும் சரி அப்படின்னு பீய மூத்திரம் அவனும் இந்த வரைக்கும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அள்ளி அள்ளி போட்டுட்டு இருக்கிறான். சரிடா ஒரு நாள் எங்க அம்மாளுக்கு வவுத்தலி பிடிச்சிக்கிச்சு. ஆஹா எங்கெங்கே தூக்கிட்டு போய் பாத்துருக்குறாங்க. ஏண்டா குழந்தை நான் தான் வவுத்துல குறுக்கு திரும்பி படுத்துட்டு இருக்கிறேன். அடடா ஆ, ஏன் நிமிந்து படுக்கிறது? கம்முன்னு தான் படுக்கிறேன் பெட்டு கட்டெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க நிமிந்து படுக்கிறதுக்கு. கம்முன்னு தான் படுக்கிறேன் கமந்தும் படுக்கல நிமிந்தும் படுத்துக்கல. சரி குழந்தை குறுக்குழுந்துக்குச்சுன்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல. ஏய் அந்த காலத்துல அந்த காலத்துல ஆமா எங்க ஆஸ்பத்திரியில தொலை பார்த்தாங்க. சரி கோமாளி ஆ, உங்க அம்மாவை காப்பாத்த முடியாது, உங்க வீட்டுக்காரி காப்பாத்த முடியாது, எங்க வீட்டுக்காரியா உங்க அம்மாவை காப்பாத்த முடியாது. வா எங்க அப்பங்கிட்ட டாக்டர் சொல்றா அப்படி, ஓ உங்க அப்பங்கிட்ட பையா ஆ, உங்க வீட்டுக்காரி காப்பாத்த முடியாது, சரி இந்த உசிரையும் காப்பாத்த முடியாது, ஆ, இது ரெண்டையும் காப்பாத்தணும்னா சரி உள்ளூர் நாட்டு வைத்தியம் குளறுக்கார அவங்க அம்மா இருக்கிறா பாரு, ஆமா அவங்க அம்மாட்டு கொண்டு போய் கூடு, ஆஹா அவளே பிரச்சனை பார்த்தாலா கிளியர் ஆகி போயிடும் ஓ அப்படின்னு எங்க அம்மால கொண்டு போய் குளறுக்கார எங்க அம்மாட்ட போட. அப்படியா ஆமா. ஆ, போட சரி போட்ட உடனே ஆ, என்ன பண்ணிவிட்டா, ஆஹா நல்லா கையில நல்லா விளக்கெண்ணெய் விட்டு சரி முழங்காய் மட்டும் போட்டுக்கிட்டு ஆ, உள்ளார கை விட்டு ஆ, சுத்தி தொலைவி பாத்துக்கிற வெளியே இழுக்கிறதுக்கு எதுவுமே கைக்கு சிக்கல. ஏண்டா ஏன்னா உங்க அம்மா சிந்துமாடா. ஏய் சிந்து மாட்டுகள்ரே தாயேரி சரி சொல்றோம் உள்ளார அப்பெல்லாம் அந்த காலத்துக்கு பிரசவம்பா. சரிடா. சொல்லு அதான் செத்து போறாட்டு இருக்குறா உள்ளார கை விட்டு இப்ப வெளியே இழுத்து போட்டுடலாம். சரி ஏதோ ஒரு கைய காலா சிக்கிட்டு வெளியே இழுத்து போட்டுடலாம், ஆ, தாயும் கண்ணியா மாத்தி விடலாம் ஆமா அப்படின்னு உள்ளார கை விட்டு சரி தொலைவி பாத்துக்கிற பாட்டிக்கு எதுவும் கைக்கு நோட்டம் சிக்கல. ஆ, அந்தான தொலைவும் போது இந்தான வரோம், இந்தான தொலைவும் போது அந்தான போறான். ஆ, என்னடா இது ஒண்ணே ஒண்ணு கைக்கு சிக்குதுன்னு சரி எட்டி இந்த கடவாய் பிடிச்சா பாரு, ஆ, இந்த பகட்டை பிடிச்சா பாரு, சரி. இந்த பகட்டை பிடிச்சு விடத்தாண்டா சரி பிடிச்சு விறுவிறுன்னு வெளியே திப்புன்னு இழுத்து போட்டான். அடு திப்புனு திப்புன்னு இழுத்து போட்டான். சரி அதனால தான் இந்த பள்ளம் ஆகி போச்சு இந்த பகடு. ஆ, அப்படியா குழந்தை பகுதி லேசா தான் இருக்கும். லேச்சாத்தான் இருக்கும். ஆமா இல்லன்னா நீ எம்ஜிஆர் ஆடுதான் இல்லைன்னா நான் எம்ஜிஆர் ஆடுனா இருந்திருப்பான். ஏய் பையா இவ்வளவு பெரிய கதையா எம்ஜிஆர் அந்த கதையை சொன்னா தெரியுமா? ஆமா சாமி, சரி இல்லைன்னா எம்ஜிஆர் ஆட்டு தான் பிறந்திருப்போம், எம்ஜிஆருக்கு தான் அப்புறம் சரி. சரி போகட்டும். நான் முன்னே சொல்லிவிட்டான். வேணாம். என் தாயோ தாயார் உமா பார்வதி. தாயார் உமா பார்வதி. சரி தந்தையார் யாரு? என் தந்தை யார்? யாரு? தோளால தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி தனது மடி மீது நடபலைக்கிய அடி மீது நடப்படக்கிய என் தந்தையோ தந்தையோ சிவபெருமான். தந்தையார் சிவபெருமான். சரி தாயார் உமா மகேஸ்வரி. ஆஹா. உங்க பேர் உத்தரவன்னியன். ஆ, நீங்க இருக்கும் இருப்பிடம் எது வண்ணவா? நான் ஆண்டு வரும் நகரம். நகரம். நான் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம். சாம்ராஜ்யம். என் நாடு என்ன? என்ன நாடு? என் நகரம் என்ன? நகரம் என்ன? சொல்லவா? ஒவ்வொன்னா சொல்லுங்க, ஆஹா நான் பின்னாடியே வருகிறேன். பின்னாடியே வர. ஆமா. ஆகட்டும். ஐயா நானாலும் தேஜமாயே.
56 தேசத்திலே 56 தேசத்திலே நானாளுக்குடி நன்னகரம் நானாளுக்குடி நன்னகரம் இந்த நாடு நாடு வண்டியபுரம் பட்டினம். வன்னியபுரப்பட்டினம். ஆஹா. இந்த வன்னியருக்கு திருமணமா இருச்சா கடவுளே? கேட்டாயே ஒரு கேள்வி. என்னங்க கேன பூக்கானா கேட்டேன். அது இல்லடா, ஆ, திருமணம் திருமணம் எனக்கு முடிந்ததா? முடிந்ததா? ஆமா. யாருங்க அவரு? என் தேவியோ தேவியோ மந்திரமாலை. மந்திரமாலை. ஆஹா. மந்திரமாலைய திருமணம் செய்து ஆஹா. சுக ஜோகத்தோட வந்து வாழ்ந்து வரீங்க. ஏய், ஓய், எனக்கு திருமணமாகி ரொம்ப நாள் ஆகல. ஆ, ஆ. நேற்று தான் நான் பிறந்தே. நேத்து தான் இருந்தீங்களா? ஆமா. எரிகின்ற அக்குனி சோலை, அக்கினி ஜோலி இல்லையா? இமயமலை சாரல், இமயமலை சாரல், வண்டிய சோலை, வன்னிமர சோலை. நீண்டவான சோலை. ஓஹோ, கனகத்தில் கனகத்துல என்னை பிறக்க வைத்தார்கள். பிறக்க வைத்தார்கள். எரிகின்ற அக்குனி சோலையிலே ஆ, வீரசாட்டை, வீரச்சாட்டை, வீரமன் வாழ், வீரவான் வாழ், தக தக தகன்னு தக 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 தகன்னு நெருப்பாக நெருப்பாக நான் பிறந்தேன். பிறந்து என்னை எதற்கு பிறக்க வைத்தார்கள்? எதற்காக? எதற்காக நான் பிறக்க வேண்டும்? எதற்காக பிறக்க வேண்டும்? வாதாபி சூரனா, யாரோ வாதாபிஸ்வரனா? சின்னஞ்சிறு பையன், பையன் பையன் அவனை கொல்றதுக்கு ஆ, என்னை பிறக்க வைத்திருக்காங்க. பிறக்க வைத்திருக்கிறாங்க. ஆஹா. அதனால அதனால ஆ, நேத்து பிறந்தேன். ஆ. நேத்தே எனக்கு திருமணம் செய்து விட்டார்கள். அடே அப்பா பரவாயில்லடா. ஏண்டா? இந்த வருஷத்துல எல்லாம் 2026ல சரி, ஒரு 28, 29, 30க்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவனுக்கு எத்தனை வயசு ஆகுது? எனக்கு 31 ஆகுது. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. ஆயிடுச்சா? ஆ, எப்ப கல்யாணம் பண்ணா? நான் 2020ல. அதே பையா பரவாயில்லடா. 6 வருஷம் வருது. ஆறா? 2020 2026 தாயேலு அல்பத்தாயேலு. அப்படி இருந்தாலும் இன்று நான் அந்த வாதாபி சூரனை வணிக்க போக வேண்டும். அடிக்க போகணும். அதனால அதனால என் தேவி அழைத்து அழைத்து நான் என் தாய் தந்தையை பார்த்து பார்த்து அந்த வாதாபி சூரனை ஆ, ஆ, நான் கொல்ல வேண்டும். கொல்ல வேண்டும். அப்படி இருந்துட்டாலும் இருந்துட்டாலும் இன்று என் தேவி அழைக்குதான். ஆ, ஆ, என் தேவியிடம் சொல்லிவிட்டு சொல்லுங்க. என் தாய் தந்தையை சென்று பார்த்து வருகிறேன். ஆல்ரெடி ஆஹா. தாத்தா ஓபோ ஆஹா ஓபட்டவன் தாய் தந்தை பாதத்தை காணுவதாக இருந்தாலும் மனைவியாகிய மந்திரமாலையை அழைத்து ஒரு சில வார்த்தை சொல்லிவிட்டு செல்லலாம் என்று மனைவியாகிய மந்திரமாலையை அழைக்க அம்மன் மந்திரமாலை மந்திரமாக வருவதை காண்க.